நான் வந்து 6th வரைக்கும் ரொம்ப ஆர்டினரி, ஈவன் 7th இனிஷியல் ஸ்டேஜஸில் கூட எனக்கு படிப்பே பிடிக்கலக்கண்ணா. உண்மையாக எனக்கு படிப்பு பிடிக்கல. எனக்கு அப்போல்லாம் விளையாட்டு தான் பிடிக்கும். எனக்கு விளையாட சொன்னால் விளையாடிகிட்டே இருப்பேன். எனக்கு படிப்பு சுத்தமாக பிடிக்கல. நான் ஃபெயில் தான் ஆகிட்டுருந்தேன்க்கண்ணா. 6th 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஃபெயில் தான் ஆயிருந்தேன். நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அவங்க ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. அந்த ரேங்க் கார்டில் ரெட் அண்டர்லைன் போட்டு கொடுத்துருவாங்க. 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் ரெட் அண்டர்லைன் போட்டு கொடுத்துருவாங்க. 3 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுவேன், 4 பாஸ் பண்ணுவேன், கட்டாயம் 1 ஃபெயில் ஆவேன். ஓகேவா? இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன படிக்கிற பையன் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அண்ணா எல்லாருமே கொஞ்சம் அதிக ரெட் மார்க் வாங்குவாங்க. புரியுறதா இல்லையா? நான் இதை சொன்ன வேற எங்கள் வீட்டில் வேற கோச்சிக்கிறாங்க, நீங்கள் எப்படி எங்களை பப்ளிக்கில் இன்சல்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உண்மை அதுதான். ஆனால் என்னை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்கிற பையனாகவே பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஒரு சப்ஜெக்டில் தான் ஃபெயில் ஆவேன். எங்கள் நாட்டில் எங்கள் வீடுன்னு இல்லை, எங்கள் சித்தப்பா பசங்க அத்தை பசங்க எல்லாருமே ஃபெயில் ஆகும். நாங்களாம் கிரிக்கெட் விளையாடும் போது நாங்கள் பேசும்போது எத்தனை சப்ஜெக்டில் நீ ஃபெயில் அப்படி தான் நாங்கள் கேட்டுப்போம். நீ ஒன்றுத்துல மட்டுமா ஃபெயிலுன்னு என்கிட்ட சொல்லுவோம். இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டடா நீ அப்படிலாம் என்கிட்ட பேசுவாங்க. என்னை வந்து அவங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் படிக்கிறேன்னு, ஆனால் நான் ஃபெயில் தான் ஆவேன். நான் படிக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க சிலதெல்லாம் பேசும்போது எனக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த சின்ன வயசில் அவங்க எதனா கண்டதை பேசுவாங்கல்ல, அப்போ என்னை ஒதுக்கிடுவான். எங்கள் அண்ணாலாம், நான் சொல்கிறது புரியுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன்லாம் போய் பேசும்போது என்னை ஒதுக்கிடுவான், ஏன்னா நான் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நான் ஃபெயில் தான் ஆவேன். 7th ஸ்டாண்டர்டில் ஒரு எஸ்பி விஜயலட்சுமி மேம்னு எனக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு தடவை ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாங்க. அதில் நான் வந்து நல்லா எழுதினேன். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அவங்க எடுத்ததை கவனிச்சிட்டேன் நான். அதனால் அன்றைக்கி டெஸ்ட்டை நான் தட் இஸ் முன்னாடி நாள் எடுத்தது. அடுத்த நாள் சர்ப்ரைஸாக டெஸ்ட் வச்சாங்க. நான் அதை வந்து எழுதி கொடுத்தேன். அவங்க ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள திருத்திட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டேஜில் ஏற்றி என்னை வந்து டுடேஸ் ஹீரோ ஆஃப் த டே இஸ் சரவணன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்னை எந்த டீச்சரும் மதிச்சதே இல்லை. நான் இருக்கேன்னு கூட அந்த டீச்சருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல், அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பெரிய ஸ்கூலு. ஸோ அந்த 36 பேர் என் கிளாஸில் என்னை கூப்பிட்டு ஸ்டேஜில் இது மாதிரி ஏசி ஒரு இதில் ஏற்றி அவங்க வந்து டுடேஸ் ஹீரோ ஆஃப் த டே இஸ் சரவணன்னு சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண சொன்னாங்க. அன்றைக்கி தான் அந்த 7th ஸ்டாண்டர்டில் இந்த ஃப்ரண்ட்டில் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தான் கை தட்டுவேன். அகிலா, ஸ்ரீராம், முராரி, என் வேலை கை தட்டுறது. ஓகேவா? இது மாதிரி நிறைய பேர் ஸ்டேஜில் ஏறுவேன், நான் கையை தட்டுவேன். ஃபஸ்ட்டு தடவை நான் ஏறி நிற்கிறேன். அந்த ஏறி நிற்கும் போது அப்படி கூச்சமாக அந்த சீன் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அகிலா கை தட்டுறா, என்னால் அதை மறக்கவே முடியல. எனக்கு அகிலா கை தட்டுறா, ஸ்ரீராம் கை தட்டுறான், முராரி, சௌமியா, சந்தியா, சுதா, பிரபாகர், எல்லாரும் டாப்பர்ஸ் எல்லாம் எனக்கு கை தட்டினா. அந்த டைமில் 7வது படிக்கும்போது என் மனசில் ஒன்று ஸ்ட்ராங்காக வந்துச்சு. படித்தா உலகம் மதிக்கிறது, படிப்புக்கு உலகம் மதிப்பு கொடுக்கறது அப்படின்றத எங்கள் அப்பா சொல்லும் போதோ அம்மா சொல்லும் போதோ இவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு வரல. ஆனால் எஸ்பி விஜயலட்சுமி மேம் ஸ்டேஜில் என்னை ஏற்றி டுடேஸ் ஹீரோ ஆஃப் த டே சரவணன் எவரிபடி கிளாப் பண்ணும்போது அன்றைக்கி டேட்டில் உண்மையாக நான் ரியலைஸ் பண்ணி அன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சேன்.